பேசும் கலை வளர்ப்போம். நாள் 52. பேச்சுக்கலை 64. கலை 52. சூடான செய்தியை புகுத்துதல். பேச்சாளர் எந்த தலைப்பில் பேசினாலும் அன்றைய அல்லது சமீபத்தில் நடைபெற்ற சூடான செய்தியை புகுத்திவிட வேண்டும். உதாரணத்திற்கு, நான் ஒரு ரோட்டரி விழாவில் ஒரு பேச்சாளரை அறிமுகப்படுத்த வேண்டும். அன்றைய சூடான செய்தி, சந்தன வீரப்பனை பிடிக்க முடியாமல் போலீஸ் திணறல் என்பது. இதை வைத்துக்கொண்டு இவ்வாறு பேசினேன். இந்த பேச்சாளரை காட்டிற்கு அனுப்பினால் வீரப்பனை தேடிப்பிடித்து பேசி அவனை திருத்தி நல்வழிப்படுத்தி விடுவார். அவ்வளவு பேச்சாற்றல் பெற்றவர். ஒருவர் பேச்சை எப்படியெல்லாம் தவறாக புரிந்து கொள்ளலாம் என்பதற்கும் ஒரு சூடான செய்தி. ஒரு நிருபர், அமெரிக்காவில் உள்ள இரவு விடுதிகளை பற்றி உங்கள் கருத்து? போப் பதில் சொல்றாரு ஆச்சரியத்துடன், இங்கு இரவு விடுதிகள் இருக்கின்றதா அப்படிங்கிறாரு. அடுத்த நாள் பத்திரிகையில் தலைப்புச் செய்தி, இரவு விடுதிக்கு செல்ல போப்பாண்டவர் ஆசை. இந்த மாதிரி சூடான செய்திகள் என்ற போர்வையில் அந்த செய்திகளை இப்படி தவறாகவும் புகுத்தி விடுவது உண்டு. அது ஊடகத்திற்கு வேணால் பொருத்தமாக இருக்கலாம், ஆனால் ஒரு பேச்சாளருக்கு அது சரியல்ல. பேச்சாளருக்கு சூடான செய்திகள் என்பது எப்பொழுதும் நேர்மறையான செய்திகளையே பேச வேண்டும். நாள் 52 நிறைவடைந்தது. நாளை 53 மீண்டும் சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.